நக்ஷகுட்டிக்கு லைட்டா கோல்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால காலையிலே கஷாயம் தான் வச்சு கொடுத்தேன். கஷாயத்துக்கு தூதுவளை, துளசி, வேப்பிலை, முடக்கத்தான் எல்லாமே ஒரு 2 இலை மட்டும் தான் எடுத்திருக்கேன். கூடவே மஞ்சள் தூள், ஒரு 4-5 மிளகு, கொஞ்சமா சீரகம் சேர்த்து தண்ணி கொதிச்சு 1/2 கிளாஸ் வர்ற அளவுக்கு வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி பாப்பாட்ட கொடுத்துட்டேன். இந்த கஷாயம் குழந்தைங்களுக்கு கோல்டு இருக்க டைம்ல காலையில டைம்ல வச்சு கொடுத்தோம் அப்படின்னா உடனே சளி நல்லா குறையும். நக்ஷகுட்டிட்ட கிளாஸ்ல ஊத்திட்டு ஜூஸ்ன்னு சொல்லி கொடுத்தாலே போதும், அவளா வாங்கி குடிச்சிருவா. இன்னைக்கு வீட்டுல கிளீனிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. நான்வெஜ் எடுக்க போறதுக்கு கூட என் ஹஸ்பண்ட்க்கு டைம் இல்ல. அதனால சிம்பிளா உடைச்சு ஊத்தி முட்டை குழம்பு வச்சுட்டேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் கொஞ்ச நேரம் தான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நீ போய் குக்கிங் ஒர்க்கை பாருன்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க தான் வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2 பஜ்ஜி மிளகா மட்டும்தான் இருந்தது. அதை கட் பண்ணி மிளகா பஜ்ஜி போட்டு ஆளுக்கு 2 சாப்பிட்டாச்சு. கிச்சன்ல உப்பு புளி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த ஜாடியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணும்போது உப்பு நீத்து போகாம இருக்கிறதுக்கு கிராம்பும், புளி பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது.